ஸோ இப்போ டைப் 2 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே 12, இந்த 12க்கு வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 3 × 4, 6 × 2, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபேக்டர் எதுனா அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 × 4 என்னுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 × 4, ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதால 4 தான் எடுத்துக்கணும், பெரிய வேல்யூ, பிக் வேல்யூ. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 56, என்னுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7 × 8. 6க்கு பார்த்தீங்கன்னா 3 × 2, 42க்கு பார்த்தீங்கன்னா 7 × 6. ஸோ இதில் ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, ப்ளஸ் இருந்தால் பெரிய வேல்யூ எடுத்துக்கணும், மைனஸ் இருந்தால் ஸ்மால் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 72, 9 8s are 72. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மால் வேல்யூ எடுத்துக்கணும், 8. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் மோர் மீட் பண்ணி பாருங்கள்.